Hello students, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லேஷன். ஓகேவா? கார்லேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். கார்லேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாஸ் யூஸ்வலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது பைவேரியேட் டேட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு யூனிமோடல் டேட்டாக்கும் பைவேரியேட் டேட்டாக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். யூனிமோடல் டேட்டானா என்ன அப்படின்னா நம்ம கையில் ஒரு செட் ஆஃப் டேட்டா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் இருக்க ஒரு மேக்ஸ் மார்க்கை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டும்தான் இருக்கும். அதோட ஆவரேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், மோட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டு ஒன்று என்னது, அதோட ஆவரேஜ் மார்க், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அது வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா. பைவேரியேட் டேட்டா என்னங்கன்னா நம்ம கையில் ரெண்டு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ரெண்டுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கார்லேஷனை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த நீட் கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்க. ஓகேவா? அப்போ நீட் கோச்சிங் போகிறப்ப அந்த கோச்சிங் சென்டரில் நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடல் எக்ஸாமோட மார்க்ஸும் அந்த ஃபைனலாக நடக்கிற அந்த நீட் எக்ஸாம் மார்க்ஸுக்கும் என்ன கார்லேஷன்ஸ் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம கையில் ரெண்டு செட்டாக ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் தான், பட் வந்து என்ன இருக்குன்னா ரெண்டு செட் ஆஃப் டேட்டா கையில் வச்சுக்குவோம். புரியுதா? அதுதான் நமக்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கார்லேஷனுங்கிறது நம்ம ஹேண்டில் பண்ண போகிறதுல என்னது, எக்ஸ் வேல்யூஸும் இருக்கும், நம்ம கையில் ஒய் வேல்யூஸும் இருக்கும். ரெண்டு செட் ஆஃப் டேட்டாக்கு இடையில இருக்க என்னதான் ரிலேஷன்ஸ், அதாவது எப்படி இருக்குது, இது பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, என்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் கார்லேஷன். அதுதான் இதுக்கு இன்ட்ரோ நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். கன்சிடர் த செட் ஆஃப் பைவேரியேட் டேட்டா. நம்ம கன்சிடர் பண்ணுறது பைவேரியேட் டேட்டா, தட் இஸ் xi, yi. I varies from 1 to n. xi represent the height and yi represent the weight. இப்போ நம்ம ஒரு 10 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறோம். 10 ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டை ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுறது தான் என்னோட எக்ஸ். ஓகேவா? அவங்க வெயிட் ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுறது தான் என்னோட ஒய். Okay, if there is a change in one variable corresponding to the change in other variable, we say that the variables are correlated. அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ நான் சொல்கிறேன் நீட் எக்ஸாம்ஸில் நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் வைப்பாங்கன்னு. மாடல் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டு ஃபைனல் எக்ஸாம்ஸ்லேயும் நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒன் வேரியபிள், அதாவது எக்ஸில் ஏற்படுற சேஞ்ச் வந்து அதே மாதிரி ஒரு சேஞ்ச் ஒய்லேயும் நமக்கு கொடுக்குது. புரியுதா? அந்த மாதிரி அப்போ எக்ஸில் ஒரு சேஞ்ச் இருக்குன்னா ஒய்லையும் இருக்கும். அது என்ன டைரக்ஷனில் இருக்குங்கிறத கீழே பார்க்கலாம். அப்போ அதுதான் நம்ம கார்லேட்டட் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஃப் டூ வேரியபிள்ஸ் டீவியேட் இன் சேம் டைரக்ஷன் தென் த கார்லேஷன் செட் டு பி டைரக்ட் ஆர் பாசிட்டிவ். அதான் நான் இப்போ நான் சொன்னேன். ஓகேவா? மாடல் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ்லேயும் நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா தட் இஸ் பாசிட்டிவ்லி கார்லேட்டட். ஓகேவா? இதில் இன்க்ரீஸிங் ஆச்சுன்னா அந்த டேட்டாவும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். மாடல் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுக்கல, டவுன் மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஃபைனல் எக்ஸாம்ஸ்லேயும் அவங்க டவுன் மார்க்ஸ். அப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கும். இன்க்ரீஸ் ஆனாலும் சேமாக இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆனாலும் சேமாக இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கெல்லாம் என்னென்னா பாசிட்டிவ், அதாவது டைரக்ட் அல்லது பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹையர் எஜுகேஷன் நிறைய படித்தவங்களுக்கு நல்ல பேக்கேஜ், சேலரி வந்து அதிகமான சேலரியில் வேலை கிடைக்கும். புரியுதா? அப்போ ஹை எஜுகேஷன் ஹை சேலரி, அந்த மாதிரி லோ எஜுகேஷன் லோ சேலரி. இப்போ 10th தான் இப்போ முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு வேலைக்கு போய் எவ்வளோ சம்பாதிக்கணுங்கிறது. புரியுதா? ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறது. ஓகே, அப்போ இது பாசிட்டிவ் கார்லேஷன். எஜுகேஷனும் அதுக்கு கிடைக்கிற சம்பளம், இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ்லி கார்லேட்டட். இப்போ அப்படியே நெகட்டிவ் பார்ப்போம். எல்லா டேட்டாவும் இந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஆனால் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதும், டிக்ரீஸ் ஆனால் ஒரே மாதிரி டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்குன்னா இருக்காது. சில டேட்டாஸ் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். If they always deviate in the opposite direction, then the correlation is said to be inverse or negative correlation. ஓகேவா? அப்படின்னா என்ன மீனிங், ஒரு டேட்டா இன்க்ரீஸ் ஆகுது, அந்த டயத்தில் என்ன ஆகுது, இன்னொரு டேட்டா நமக்கு டவுன் ஆகிடுது. அப்போ அந்த மாதிரி கேசஸை நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம சில டைங்களில் வந்து ஓகே, இப்போ நெகட்டிவ் கார்லேஷனுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஏஜ் அண்ட் எனர்ஜி சொல்லலாம். இப்போ ஏஜ் ஒரு ஹியூமனுக்கு கூட்டிகிட்டே போகிறப்போ அவங்களோட எனர்ஜி லெவல், அவங்களோட ஹெல்த்தும் டிட்டோரியேட் ஆகிட்டே வரும். இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஏஜ் நமக்கு இன்க்ரீஸிங்கில் இருக்கும், அவங்க எனர்ஜி அண்ட் அவங்களோட டெய்லி பேசிஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து டிட்டோரியேட், அதாவது ரிவர்ஸில் டவுனில் இருக்கும். புரியுதா? இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நெகட்டிவ் கார்லேஷன். அப்போ ஒரு செட்டாக ஒரு டேட்டா நம்ம எடுக்கிற பைவேரியேட் டேட்டாவில் ஒன்று இன்க்ரீஸிங்லையும் ஒன்று டிக்ரீஸிங் ஃபாலோ பண்ணும். அப்படி இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நெகட்டிவ் கார்லேஷன் அல்லது இன்வெர்ஸ் கார்லேஷன் சொல்கிறோம். சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்னே என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல,
ஓகேவா? இது திடீர்னு ஒரு பக்கம் ஒரு தடவை இது இன்க்ரீஸ் ஆகுது, அந்த டைமில் இதுவும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தோம்னா இது இன்க்ரீஸ் ஆகிறப்ப டவுன் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த டேட்டாஸை நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா அன்காரலேட்டட். ஓகேவா? காரலேஷனோட கான்செப்டுக்குள்ளேயே நம்ம கொண்டு வர முடியாது. அப்போ 3 செட் ஆஃப் டேட்டா நம்மகிட்ட இருக்குது. ஒன்று பாசிட்டிவ்லி காரலேட்டடாக இருக்கும், ஓகேவா? இன்னொன்று நெகட்டிவ்லி காரலேட்டடாக இருக்கும், இன்னொன்று அன்காரலேட்டடாக இருக்கும். சரியா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் த சேஞ்ச் இன் ஒன் வேரியபிள் கரஸ்பாண்டிங் டு த ப்ரொபோஷனல் சேஞ்ச் இன் அதர் வேரியபிள் தென் த காரலேஷன் இஸ் செட் டு பி பெர்ஃபெக்ட். ஓகேவா? பெர்ஃபெக்ட்னா என்னென்னா ஒன்றில் சேஞ்ச் இருக்கப்போ இன்னொன்றில் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குது அப்படின்னா தட் இஸ் பெர்ஃபெக்ட் காரலேஷன். ஓகே, இப்போ காரலேஷனோட வேல்யூ யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 to +1 தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒன்னோட இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் செஞ்சு காரலேஷனோட வேல்யூ வந்து 1.6 ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா அது தப்பு. உங்களுக்கு ஆக்சுவலாக அப்படி வரக்கூடாது. அதோட வேல்யூஸோட லிமிட் எப்பயுமே என்னதான் -1 to +1 அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்போ இப்போ வந்து இது வந்து நம்ம காமான்னு சொல்லுவோம். அந்த காமாவோட வேல்யூ இப்போ 1 வந்து இப்போ நம்ம செய்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம எடுத்த ஒரு டேட்டாக்கு 1 வந்திருக்கு அப்படின்னா அந்த காரலேஷன் எப்படின்னா கண்டிப்பாக இது பாசிட்டிவாக இருக்கனால இது பாசிட்டிவ் காரலேஷன் அண்ட் பர்ஃபெக்டான காரலேஷன். அப்போ என்ன மீனிங்னா காரலேஷனுக்குரிய தேவையான ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ப்ராப்பராக அப்ளை ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று பாசிட்டிவாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காமாவோட வேல்யூ -1 வந்திருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா பர்ஃபெக்ட் அண்ட் நெகட்டிவ் காரலேஷன், அதாவது செகண்ட் கேட்டகரியில் வரும். ஓகே, இப்போ காமாவோட வேல்யூ 0 ஆயிருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அன்காரலேட்டட். 2 டேட்டாக்கும் சம்மந்தமே இல்லை. இது இன்க்ரீஸிங்கையும் ஃபாலோ பண்ணல, டிக்ரீஸிங்கையும் ஃபாலோ பண்ணல. ஓகேவா? பேட்டர்னே வித்தியாசமாக இருக்குன்னா தட் இஸ் அன்காரலேட்டட் டேட்டா. ஓகே, அந்த மாதிரி. இப்போ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்து எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 students obtain the following percentage of mark in the college internal test. இந்த எக்ஸில் கொடுத்துறதுலாம் அவங்க இன்டர்னலில் வாங்கின மார்க்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த ஃபைனல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நீங்கள் வாங்குகிற செமஸ்டர் மார்க்ஸ் இதெல்லாம். ஓகே, ஃபைண்ட் த காரலேஷன் பிட்வீன் மார்க்ஸ். அப்போ அதை நான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பையன் இன்டர்னலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் செமஸ்டர்லேயே அவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இங்கே ஹையாக இருந்தால் அங்கே ஹையாக இருக்குமா, இல்லை இந்த மார்க்ஸுக்கும் அந்த மார்க்ஸுக்கும் டீவியேஷன்ஸ் இருக்குமாங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளத்தில் செய்ய போகிறோம். இப்போ இந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. 51, 63 எல்லாமே வந்து 50 and above இருக்குது. ஸோ இது நீங்கள் ரொம்ப ராவாக ஹேண்டில் பண்ணுறப்ப என்னவாகும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப ரொம்ப லார்ஜ் வேல்யூஸ் வரும். 1000க்கு மேலே 10,000க்கு மேலே வரும் வேல்யூஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அப்ளை பண்ணுறோம். சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல்னால் என்னென்னா இந்த ஓவரால் டேட்டா இப்போ இந்த டேட்டாவை பொறுத்த மட்டும் ஆர்ஜின் 0லேருந்து ஆரம்பிச்சு 51, 63ன்னு இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஆர்ஜினை ஏதாவது ஒரு நம்பராக ஃபிக்ஸ் 50 ஆர்ஜினாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா எல்லா நம்பரும் 50லேருந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் 50லேருந்து எவ்வளோ டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் பண்ணி என்ன பண்ணிடுவேன் புது டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு வேல்யூஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சரியா? சரி, நீங்கள் கேட்கலாம் இப்படி சேஞ்ச் ஆஃப் டேபிள் பண்ணுறப்ப ஃபார்முலாஸில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காதா அப்படின்னா காரலேஷனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் பண்ணுறப்போ வந்து காரலேஷனில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் வந்து ஒரு அக்செப்டபிள் தான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காரலேஷன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் பண்ணி ui அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அது என்ன பண்ணுறேன்னா xi - a இந்த x வேல்யூவில் ஃபுல்லாக a 63 நான் ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். 63 எப்படி மேம் கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் பண்ணுறதுக்கு ரீசனே என்னென்னா கால்குலேஷனோட டிடிஎஸ்னஸை குறைக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த டேட்டாவில் எந்த வேல்யூ நிறைய அக்கரன்ஸ் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இப்போ 63 பார்த்தீங்கன்னா 1, 2, 3 டைம்ஸ் கொடுத்துருக்கு. அதனால இப்போ நீங்கள் 63 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 இடம் வேல்யூ என்னவாயிரும் உங்களுக்கு 0 ஆயிரும். கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி அதனால தான் என்னோட ஆர்ஜினை நான் என்னென்னு பண்ணுறேன் 63ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி விஏ ஃபுல்லாக நான் எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து yi - b b வந்து 60 எடுத்துக்கிறேன். ஏன்னா 60 தான் எனக்கு வந்து ஒரு 2 தடவை ஆக்காராயிருக்கு. எடுத்துக்கிட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ என்னோட xi டேட்டாஸ் எழுதிட்டேன், நான் yi டேட்டாஸ் எழுதியிருக்கேன். இதுலேருந்து ui vi நான் கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, இப்போ ui கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஃபார்முலா என்ன? uiக்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்? xi - a. ஓகே, அப்போ இந்த 51 - a வந்து எனக்கு 63. ஓகே, 51 - 63 போடுறப்ப -12. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 63 - 63 போடுறேன் 0. 63 - 63 0. 49 - 63 போடுறேன் -14. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 - 63 -13. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 - 63 -3. 65 - 63 2. 63 - 63 0. 46 - 63 -17. அடுத்து பார்த்தோம்னா ஓகே 50 - 63 -13. ஓகே, இதை ஃபுல்லாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்.
அப்போ வந்து எனக்கு பிஏயோட வேல்யூ 60. அப்போ 49 மைனஸ் 60 போடுறப்ப எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா -11. நெக்ஸ்ட்டு 72 மைனஸ் 60 போடுறப்ப 12. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கே 60 போடுறப்ப 15. இங்கே 60 சப்ராக்ட் பண்ணுறப்ப -10. இந்த இடத்துல -12. இந்த இடத்துல வந்து எனக்கு ஆன்சர் வந்து 0, 10, -12, 0, -4. ஓகேவா? இப்போ சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் பண்ணி என்னோட நியூ டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபார்முலா நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். XYக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூவும் யூவிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூவும் சேமாக இருக்கும். நான் இப்போ தான் சொன்னேன் கார்லேஷனை பொறுத்த மட்டும் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் வந்து அக்செப்டபிள் ஒருதா. ஓகேவா? இப்போ ஃபார்முலா இப்படி தான் இருக்கும். ஜென்ரல் ஃபார்முலா கார்லேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. கார்லேஷனுக்கு 2-3 ஃபார்முலாஸ் இருக்குது. உங்கள்கிட்ட கிவன் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட கிவன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா XI YI பேஸ்டு டேட்டாவாக இருக்கிறனால அதுக்குரிய சூட்டபிளான ஃபார்முலாவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃபார்முலானா n summation of ui vi minus summation of ui summation of vi divided by summation of ui squared summation of ui the whole square summation of vi squared summation of vi the whole square. புரியுதா? அப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், இந்த டேப்லெட் காலத்தில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்குரிய டேப்லெட் காலம் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு சமேஷன் ஆஃப் ui vi தேவை. ui vi நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் ui ஸ்கொயர்டு தேவைப்படுது. அதனால் ui ஸ்கொயர்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், vi ஸ்கொயர்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து சமேஷன் ஆஃப் ui vi தேவை, அதுக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக உங்களுக்கு தெரிஞ்ச கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? சரி, இந்த டேபிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து சமேஷன் ஆஃப் ui நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -70. ஓகேவா? அதே மாதிரி சமேஷன் ஆஃப் vi கண்டுபிடிச்சிங்கன்னா வேல்யூ உங்களுக்கு என்ன வருதுன்னா -12 வருது. சரிதா? இதே மாதிரி ui ஸ்கொயர்ட் vi ஸ்கொயர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் டேரெக்டாக போடுறேன், வீடியோ இல்லாட்டி ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகே, நான் இந்த கேல்குலேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இங்கே நான் ஃபில் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எக்ஸாம்ஸில் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் வராது, ஈஸியாகவும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா சமேஷன் ஆஃப் யூஐயோட வேல்யூ -70, சமேஷன் ஆஃப் விஐயோட வேல்யூ -12, சமேஷன் ஆஃப் யூஐ ஸ்கொயரோட வேல்யூ. இந்த யூஐ ஸ்கொயர் எப்படி பண்ணுறோம்னா இந்த யூவை ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கோம். 12 ஸ்கொயர் பண்ணோம்னா 144, 0 ஸ்கொயர் பண்ணோம்னா 0, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 14 பண்ணுறப்போ 196. இந்த யூஐ டேட்டாவை ஃபுல்லாக அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுனது. அதே மாதிரி விஐ டேட்டாவை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி எழுதுனது தான் இந்த காலம். நெக்ஸ்ட்டு இந்த யூஐயையும் விஐயையும் நான் மல்டிப்ளை பண்ணி போட்டது தான் இந்த காலம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா வேல்யூஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், அப்படியே இந்த இடத்துல காப்பி பண்ணி வச்சுருக்கேன். சமேஷன் ஆஃப் யூஐ வேல்யூ என்ன, விஐ வேல்யூ என்ன, யூஐ ஸ்கொயர் விஐ ஸ்கொயர் யூஐ விஐ. இதை கொண்டு போய் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் இப்போ இந்த இடத்துல என்னன்னு நீங்கள் கேட்கலாம். என் வந்து நமக்கு அவங்க கொடுத்துருக்குது 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க் கொடுத்துருக்கனால என்னோட வேல்யூ என்ன நமக்குன்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ 10. ஓகே, சமேஷன் ஆஃப் யூஐ வியோட வேல்யூ நமக்கு 500 மைனஸ் சமேஷன் ஆஃப் யூஐ வந்து -70, சமேஷன் ஆஃப் விஐ -12 டிவைடட் பை. ஓகேவா? இந்த ஹோல் பவர் 1/2னா என்ன மீனிங்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். மேத்தமெட்டிக்கலாக வந்து எதுக்கு நீங்கள் பவர் 1/2 போட்டாலும் தட் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட்டா. அப்போ கேல்குலேட்டரில் நீங்கள் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். 10 இன்டூ சமேஷன் ஆஃப் யூஐ ஸ்கொயர் நமக்கு 980 மைனஸ் சமேஷன் ஆஃப் யூஐ த ஹோல் ஸ்கொயர் -70 த ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. கேல்குலேஷன் கீழே எழுதுகிறேன். 10 இன்டூ சமேஷன் ஆஃப் விஐ ஸ்கொயர் நமக்கு 994 மைனஸ் சமேஷன் ஆஃப் விஐ த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் -12 the whole squared whole power 1/2. இதை நீங்கள் கேல்குலேட்டரில் ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0.6 வரும். காமாவோட வேல்யூ வந்து 0.6. சரியா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேவா? அப்போ இது வந்து பாசிட்டிவ்லி கார்லேட்டட். அப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் பாசிட்டிவ்லி கார்லேட்டட்னா என்ன மீனிங்னா ஒரு பையன் இன்டர்னலில் நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க செமஸ்டர் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த டேட்டா நமக்கு என்ன சொல்லுது, கார்லேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டர்னலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபைனல் எக்ஸாமில் நமக்கு தெரியுது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துருக்கு. சரியா? இதை பற்றி உங்களுக்கு கார்லேஷனை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு டேட்டா கொடுத்தாங்கன்னா எப்படி கார்லேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஜென்ரலாக வாட் இஸ் கார்லேஷன், பாசிட்டிவ் கார்லேஷன்னா என்ன, நெகட்டிவ் கார்லேஷன்னா என்ன,
ஓகேவா? அதை வந்து ஒரு ஜென்ரலான ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோஸ் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.